1942 கல்விக் கழகம்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அந்த அமைப்பை ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க வழக்கம் போல். அந்த கூட்டத்திற்கு வாகீச கலாநிதி என்று சொல்லக்கூடிய கீவா ஜெகநாதனும் ஆசா ஞானசம்பந்தமும் போகிறாங்க. போகும்பொழுது அவர் சொல்கிறாங்க, புதுச்சேரிக்கு 2 பெருமைகள் உண்டு. ஏனென்றால் இங்கே 2 மாபெரும் கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவங்க 2 பேரையும் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரி சந்திப்போம் அப்படின்னா, ஒருவர் காவி உடை தரித்திருக்கக்கூடிய ஒருவர், இன்னொருவர் அந்த காவிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர். பார்த்துக்கங்க, 1942, இன்றைக்கி 2024. இப்போவும் காவி உடை தரித்த கவிஞர்கள் இருக்கிறார்கள், காவிக்கு எதிராக கருப்பு உடை தரித்த கவிஞர்கள் இருக்கிறார்கள். இப்படியே அன்னைக்கு இருந்திருக்கு. ஆசாஞ்சா என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்ல யாரை சந்திக்கிறது அப்படின்னோடனே அரவிந்தர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காவி உடை தரித்தவரை சந்திச்சிருவோம். ஏன்னா கீவாஜா பக்தி பழம், அது மட்டுமல்ல ஒரு கலைமகளுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். நேராக போயிருக்கிறார். போகிறப்ப